ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெண்கள் முக்கியமா அந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்களுக்கான வீடியோ. திமுக அதிமுக எப்படி அழியாம இருக்கு தெரியுமா? இன்னும் அது காரணம் பெண்கள் தான். அவங்க டார்கெட் பண்றதே உங்களை தான். ஒவ்வொரு 5 வருஷத்துலயும் இந்த ஆட்சி சரியில்லை அந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்றாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகளோட வரும்போது கரெக்டா நீங்க காசை கொடுத்தோன்னா நீதி நேர்மை தவறாம ஓட்ட போட்டுறீங்க. அவங்களும் திரும்ப திரும்ப வர்றாங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற பாதி ஆக்சிடென்ட் காரணம் ஒயின் ஷாப்பு. ஒவ்வொரு வாட்டியும் எங்க அப்பா குடிக்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் குடிக்கிறாரு, என் பிள்ளைங்க எல்லாம் குடிச்சிட்டு சுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கோவப்படுறீங்க. ஆனா எலெக்ஷன் வந்தா மட்டும் நீங்க காசை வாங்கிட்டு ஈஸியா ஓட்ட போட்டுறீங்க. உள்ள திராவிட கட்சிகள்லாம் கரெக்டா பெண்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் பாருங்க, பெண்களுக்கு மாசம் 1000 ரூபா 2000 ரூபா. இந்த வருஷமும் இதே மாதிரி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அப்புறம் எங்க அப்பா இறந்துட்டாங்க, ஆக்சிடென்ட்ல எங்க தம்பி இறந்துட்டான், என் அண்ணன் இறந்துட்டான்னு சொல்லக்கூடாது. அப்புறம் என் புருஷனுக்கு கல்லீரல் போயிட்டு குடிச்சு குடிச்சு என் ஹஸ்பண்டுக்கு இது போயிட்டு அது போயிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓட்டையும் போட்டுட்டு அப்புறம் அழுதுட்டு இருக்க கூடாது. அதனால இந்த திராவிட ஆட்சியில குடிக்கிறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, மணல் கடத்துறாங்க, பாலியல் பலாத்காரம் பண்றாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. பண்ணிட்டு இலவசம் கொடுத்தோன்னா நீங்க எப்படி மாறுறீங்க? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? புதுசா ஒரு கட்சிக்கு இது பண்ணுங்க. சீமான் இருக்காப்ல, டிவிக்கு விஜய் இருக்காப்ல, யாருக்காட்டு புதுசா அந்த வாட்டி ஓட்ட போடுங்க. யோசித்து போடுங்க. பெண்கள் நீங்க காசை வாங்குங்க, வாங்கிட்டு இந்த வாட்டி தெளிவா யோசித்து ஓட்டு போடுங்க. கட்சிகள் பெண்களை மட்டும் இல்ல, புதுசா வர கட்சிகளையும் டார்கெட் பண்ணுவாங்க. நாம் தமிழர் கட்சி மாத்தி மாத்தி பேசுறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதான், ஊழல் பண்ற ஆளுகளுக்கு ஓட்டு போடலாமா? விஜய் அரசியலுக்கு வந்திருக்காப்ல, திரையில இருந்து வந்திருக்காப்லயா. ஆனா உதயநிதி திரையில இருந்து வரல. இப்ப நடக்கிற திமுக ஆட்சியில பாருங்க, ரோடே போட்டிருக்க மாட்டாங்க, ஆனா பில் எழுதிடுவாங்க. அது மாதிரி ஆர்டிஓ ஆபீஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புரோக்கர் மூலியமா லஞ்சம் வாங்குவாங்க. விஓஓ ஆபீஸ் போனீங்கன்னா தலையாரின்னு ஒருத்தர் இருப்பான், அங்க லஞ்சம் வாங்க. நீங்க ஏதாட்டும் இந்த சிப்கார்ட் பில்டிங் புதுசா கேட்டுற பில்டிங்லாம் 15% கமிஷன் இருக்கு. மணல் அள்ளுறாங்க, மணல் அள்ளுறவங்களை தட்டி கேட்டா விஓவே கொண்டுட்டாங்க. திருநெல்வேலியில் நடந்தது. டார்கெட் வச்சு சரக்கு விற்கிறாங்க, சகஜமா கஞ்சா அடிக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே போலாம். என்னன்னா கஞ்சா செடி ஸ்டான்லி மருத்துவமனையில வளர்ந்துட்டு இருக்குது. 2 நாள்ல 20 போக்சோ கேஸ் எஃப்ஐஆர் ஆயிருக்குது. ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஓட்டுக்கு பணத்தை வாங்க வேண்டாம்னு சொல்ல, வாங்கிக்கோங்க. யார் ஒயின் ஷாப் அடைக்கிறாங்க, எந்த கட்சி ஒயின் ஷாப் தடை பண்றாங்க, நீட்டா யோசித்து ஒரு முடிவு எடுங்க. இந்த எலெக்ஷன் காட்டும் பெண்கள் பெண்கள் நினைச்சாதான் இதனால மாத்த முடியும். யோசிச்சு பண்ணுங்க.